அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறதே எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுபக்கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது பெரியவர்கள் அதிகாரிகள் வழி முறிவு பிரிவு வரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பெரியவர்கள் அதிகாரிகள் வழி முறிவு பிரிவு வரும். பெரியவங்க அல்லது அதிகாரிகள் வழி ஒரு முறிவு பிரிவு வர்ற மாதிரி இருக்குது, ஜாக்கிரதை. ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன்? உங்களுக்கு 3 12 கூடையவும் உச்சமாகறான். 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது, 3 கூடையவும் உச்சமாகிறது. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விரயத்தை நிம்மதியை சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது, விரயத்தை வரவழைச்சிக்கிறதுன்னு பண்ணிடுவீங்க. அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. பார்ட்னர் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லணும். ஆனால் அந்த குரு அஸ்தங்கதமாகிறது தான் இப்போ டேஞ்சர். சூரியன்ட்டு அந்த பவரை கொடுத்துட்றார். சூரியன் யார் அப்படின்னாக்க உங்களுக்கு 8 கூடியவன், 8ஆம் இடத்ததிபதி. 8ஆம் இடத்ததிபதி 7. அந்த குருவும் சூரியனிடம் பவரை கொடுத்துட்றாருங்கிறப்ப முறிவு பிரிவு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ராகு கேதுவும் சரியில்லை. சனி பகவான் ஓரளவு நல்லா இருக்கார் 3ஆம் இடத்துல. சனி மட்டுமே நல்லா இருக்கார். குரு நல்லா இருக்கான்னு சொல்லணும். இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப இந்த ஒரு 1 மந்த்து 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த், ஒரு 28 டேஸ் அப்படி போல் வரும். 1 or 2 டேஸ் முன்ன பின்ன வச்சுக்கணும். ஒரு 30 டேஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரியவங்கள்ட்ட முறிவு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் 7ல் உட்காந்து உங்கள் லக்னம் ராசியையே பார்ப்பார். நீங்கள் வேறு சனி பகவானா, அறியாமையால் எப்படி பேசணும், எப்படி முறையாக பேசணும், மரியாதையாக பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருந்தாலும் சொல்கிற விதம் தப்பு, அறியாமையாக வெளிப்படுத்தி கெட்ட பேர் வாங்கிறது, முறிவு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவானாலே அந்த நேச்சர் உண்டு. இதில் ராகு கேதுவும் அது மாதிரி பண்ணுறார். வித்தியாசமாக ஏதாவது பேசி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பேசி விட்டு வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி வரும். இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப அந்த பெரியவங்க அதிகாரிகள் முறிவு பிரிவுன்னு போனாங்கன்னாக்கா ஆபத்து உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு உச்சமாகிறப்ப டோட்டலாக விரயமாகிறது, இல்லாட்டி அலைச்சல் மன உளைச்சல் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்ததிபதியாகவும் அவன் போய் உச்சமாகிறதால அறியாமையால் ஓவர் கான்ஃபிடென்ட்டால் நீங்களே உங்களை கெடுத்துக்கிறது. சொல்லுவாங்கள்ல, யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி இறைச்சிக்கிட்ட மாதிரி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதை.
சார் அந்த குரு சூரியன் ஒண்டி அப்படி இருக்காரு, எங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்காங்க? நான் 5 10 குடைய அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை, காரிய வெற்றியை, மரியாதையை, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அவர் 8ல் போய் மறைகிறார். ஆக பூர்வ புண்ணியாதிபதி கெடுறார். பூர்வ பாக்கியாதிபதி எப்படி இருக்கார்? அவர் 6ல் போய் மறைகிறார், மேலும் வக்ரம் பெறார். ஆக ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க. வக்ரம் பெறது மாத்திரமல்ல, அஸ்தங்கதம் அடைகிறார். அப்போ பெரியவங்க மூத்தவங்க வழியாக பகை விரோதம் பிரச்சனை, சூரியன் வழியாக அது முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி, புதன் பகையை கொடுக்குற விரோதத்தை கொடுக்குற மாதிரி. வக்ரம் பெறப்ப நம்ம இவர் தான் ஒன்றும் செய்ய மாட்டார்னு அப்படிங்க, அவங்க தான் பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஐயோ இந்த அதிகாரி பிரச்சனை, இந்த மேல் அதிகாரி, இந்த பெரியவங்க, இந்த பெரியவங்களால் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோடுமுட்டி கோள், பாதகத்தை கொடுக்கக்கூடிய கோள். உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோள். அப்போ என்ன பேசுகிறோம் என்ன ஏதுன்னு தெரியாமல் பாதகத்தை வரவழைச்சிருவீங்க. உங்கள் புத்தி அப்படி டென்ஷன் ஆகிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே சனி பகவான், லக்னாதிபதி சனி பகவான். ஆக உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி வெளியில் நெருப்பாக கக்கிடுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாற்றியும் செய்வீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி. அந்த 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறப்ப புத்தியில் ஹீட்டு, உள்ளுக்குள்ளே ரெண்டுமே ஒரு ஹீட்டு ஐஸ் கட்டி, அப்படி போல் நெருப்பு ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு ஐஸ் கட்டின்னா ஒரு உருகிற நிலை இருக்கும். என்ன பேசுகிறோம் ஏது என்னன்னு தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க. ஏன்னா சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்காரா. முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்தில் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் ஓவராக உங்களை வெளிப்படுத்தி, ஏன்னா 2 குடையவனாகவும் 3ஆம் இடத்துல இருக்க, உங்களை வெளிப்படுத்துறது பேசுறது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். பாதகத்தை வரவழைச்சிக்குவீங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 4 11 கூடிய அந்த செவ்வாய் பாதக அதிபதி. அவன் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப 1 5 9ல் இருக்கக்கூடிய கோள்களுடைய கேரக்டர் ஓவராக இருக்கும். நீங்கள் அறியாமையால் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசி உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி சிக்கலை வரவழைச்சிக்குவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி ஆகிடும். கூட யார் இருக்கா? பூர்வ புண்ணியாதிபதி 5 10 குடையும் போய் அப்படி ஒரு முழு சுபர் 8ல் போய் மறைகிறார். கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஸோ எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை. 8 மறைவு ஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம்பாங்க. பங்குகள், கூட்டாளிகள், பங்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது அது முறையற்ற வகையில், ஒழுங்கற்ற வகையில் கிடச்சிச்சின்னாலும் வம்பு. அதனால் அதிகாரிகள்கிட்ட முறிவு பிரிவு வரும். ஜாக்கிரதை. எதிர்பாலினற்றும் எச்சரிக்கை. கூட்டாளிகள், பங்குகள் வாங்குறவங்கள்ட்டையும் அதில் ஒரு ஒழுங்கு சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமல், ஏன்னா 5ல் பாதகாதிபதி இருக்கார் இல்லையா, புத்தி பாதகமாக ஏதாவது வேலை செஞ்சு யாருக்கு தெரிய போகுது, என்ன நடக்க போகுது பார்த்துக்குவோம், இப்போதைக்கு கிடைக்கிது இல்லை முடிச்சுக்குவோம், எடுத்துக்குவோம் அப்படின்னு தப்பாக முறையற்ற வகையில் செஞ்சிங்கன்னா ராகுக்கு எதுவும் வேலை பார்த்துருவார். சூரியனும் ஆப்பு வச்சுருவார். தட் இஸ் மேலே உள்ள அதிகாரிகள், பெரியவர்கள் அவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு முறிவு பிரிவுன்னு போயிடுற மாதிரி ஆகிடும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் சின்சியராக மெடிடேட் பண்ணிக்கோங்க. பெரியவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராமல் தப்பிச்சிக்கலாம். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதியெல்லாம் கெடுறாங்க. சனி பகவானும் 3ஆம் இடத்துல உட்காந்து ஓவராக அதிகாரத்தை திமிர காட்டுற மாதிரி பண்ணிடுவார். ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.